குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அணுகுமுறை இல்லை அப்படின்றத கேட்கிறோம். நீங்க அதுக்கான திராவிடன் பத்திரிகை அனாவசியமா பேசாதீங்க. உங்க ஊரால் ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? பொதுமக்கள். நீங்க பொதுமக்கள் சார், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு காரணமா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களோட உறவினர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேள்வியா கேட்கறாங்க. இதை குறித்து உங்களுடைய கேள்வி. அதுதான் நான் சொல்றேனே, இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது, இந்த நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மாசுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போகணும். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியான நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. கிண்டியில இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது, அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன். அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது. தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார். பேசுவதற்கு விட்டு தடையாக இருக்கு. அது இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவருக்கு அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். நான் கூட நினைச்சேன், ஒரு துணை முதல்வர் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்லி டெட்வுட் வந்து நிர்வாகம் மேலும் சீர்கட்டு தான் போய் கொண்டு இருக்கு. ஏன் டவுன் பண்ண மைக்க இதுல தெரியுது. எல்லாரையும் டவுன் பண்ண சொல்லிட்டு நீ தான் பண்ற. ஏன் டவுன் பண்ண? தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும். அதோட இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் 2 நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூர்ல அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது புரோட்டா கடையினாலும் திமுக புரோட்டா தின்பா காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அன்னி தான் வேலை திமுக காரங்க. அது இந்த அரசாங்கம் அதோட சைக்கிள் வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக எங்க வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்றதான் புது நேரத்தில் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன். வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும். அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம். காமன் ஆன்டிபயோட்டிக் ட்ரக் பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம்
அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் நீங்க நடந்திருக்காரு. அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்றாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணிக்கொண்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டது. மருத்துவர்களுக்கு நோயாளிக்கும் சரியான அணுகுமுறை இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுதான் சொன்னேன். நீங்க இந்த பத்திரிகைலாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம்